இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 23 2025 ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய முக்கிய வார்த்தை முதல் வாசகத்தில், அதான் மைய வாசகமாக இருக்கு பாருங்க. ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். மூத்தோர் சொல் கேட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருவன் பெரியவங்க வார்த்தையை பணிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவன் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். மூத்தோர் சொல்லுக்கு எப்படின்னா, ஆண்டவருடைய சொல்லுக்கு யோசிச்சு பாருங்க. கடவுள் சொல்கிறார், ஆபிரகாம், நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ. நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. அங்கே நான் உன்னை பெரிய இனமாக மாற்றுவேன். இதை ஆபிரகாம் கேட்குறாரு. புதுசாக இருக்குது அவருக்கு. கல்வி போகிறாரு. நாங்கள் வேதிரிக்கு படிக்கின்ற பொழுது சண்டே ஆனால் எங்களுக்கு வீடியோ போட்டு படம் காட்டுவாங்க பைபிள் பற்றின. அதில் ஒரு ஆபிரகாம் பற்றின வீடியோ. அது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட அதற்கு உண்மையை பாருங்களேன். ஆபிரகாம் என்ன பண்ணுவாருங்க, அழைக்கப்படுவார், அவர் போவார். அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, மனைவி சாரா போவாங்க, அவங்களுடைய லோத்து எல்லாம் அவங்க பெரிய மக்கள் வேலைக்காரங்களாம் போவாங்க. போகின்ற பொழுது வழியிலேயே சில செத்து போவாங்க, இறக்கணன் செத்து போவாங்க சில பேர். அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த இறந்த உடலுக்கு கல்லறை மாதிரி கல்லாம் வச்சு கட்டி அப்படியே கல்லறையை அமைத்து விட்டு திரும்பி பயணம் தொடருவாங்க. இப்படி நடக்கின்ற பொழுது ஒரு கூட இருக்கிற ஒரு நபர் ஆபிரகாம்கிட்ட கேட்பார், ஆபிரகாம் ஐயா, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே போகிறோம்னே தெரியாது. சரி, நாம் எப்போ போய் சேருவோம், எவ்வளோ காலம் அந்த பயணம் இருக்கும், அதுவாது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? இப்போ எவ்வளோ காலம் நடந்து முடியாது, ஆயுஷ்மானுக்கு போய் தான் இருக்க முடியும். ஆனால் அப்புறம் சொல்லுவார், தெரியாது, எனக்கு தெரியாது. சரி, உங்ககிட்ட ஒரு குரல் கேட்டுச்சுன்னு சொன்னீங்களே, அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. தெரியாது. என்னை அழைச்சது யாருன்னு தெரியாது, நம்ம எங்கே போக போகிறோன்னு தெரியாது, எவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரி இப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது. இதற்கெல்லாம் தெரியாத என பதில் கூறிய ஆபிரகாம் இன்னொன்று சொல்லுவார், என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். அதை சொல்லுவார் ஆபிரகாம். இது பைபிள்லாம் கிடையாது, நம்மளால சொல்ல. ஆனால் அந்த ஒரு அது இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம் தந்தன்னு சொல்ல முடியாது. நம்ம வர என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிடல பாருங்க. கடவுளுடைய சொல்லை எவன் கேட்டு நடக்கிறானோ அவன் கடவுளால் கைவிடப்பட்ட அந்த ஆண்டோட சத்தியம் இது. நானே வழி, நானே உயிர், நானே சத்தியம், என் பின்னாடி அவன் வரானோ அவனுக்கு அழிவு கிடையாது. ஆபிரகாம் போறது பாருங்க, முதல் வாசகத்தில் பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே புறப்பட்டு சென்றார். ஆண்டோடைய வார்த்தை எவன் கேட்டு பணிந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு அல்லேலூயா வசனத்தை பார்க்க, நம்ம ஆண்டோடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அந்த கடவுளுடைய வார்த்தை எவன் பின்பற்றுகிறானோ அவன் தான் கடவுளுடைய பிள்ளை. இங்கே திருப்பாடல் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றவர்கள். கடவுளுடைய மக்கள்னு சொன்னாலே எவ்வளோ மகிழ்ச்சி. 1 யோவான் 3:1 வரும் பாருங்க, பார்ப்போம். நாமெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கோம்னு சொன்னால், நம்மளாம் கடவுளுடைய மக்கள் அழைக்கப்பட்டோம். யோவான் சொல்லுவார் பாருங்க, 1 யோவான் 3:1 வாசிச்சு பாருங்க. நம்ம கடவுளுடைய மக்கள் அழைக்கப்பட்டோம். நம்ம அந்த பரம்பொருளுடைய மக்கள் நம்ம அழைக்கப்பட எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்ம யோசிச்சு பாருங்க. அதான் திருப்பால் சொல்லு பாருங்க. இன்னைக்கு திருப்பால் 33, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
நமக்கு அஞ்சு நடப்போர், தம் வார்த்தையை கேட்டு நடப்போர், தன் காட்டிய பாதையில் நடப்போர் அனைவரும் ஆண்டவருடைய மக்கள். சரி, ஆண்டவருடைய பாதை எது? ஆண்டவருடைய வழி எது? அவர் நமக்கு சொல்கிற காட்டுற பாதை எது? இன்னைக்கு நற்செய்தி நினச்சி பாருங்க. அவர் இன்னைக்கு அற்புதமான நற்செய்தி. நீ நேரிய பாதையில் போ, உன் பாதையை செம்மைப்படுத்து, அடுத்தவனை பற்றி நீ கவலைப்படாத, அவனை தீர்ப்பிடாத, நீ தப்பு செய்கிற, நீ ஓகேவா போ, நீ சொல்லாத. நீ உனக்கான வாழ்க்கையை வாழு, அந்த வாழ்க்கையில் நேரிய விதமான இரு. அது ஏசப்பா அன்னைக்கு சீட சொன்ன வார்த்தை கிடையாது, நம்மகிட்ட சொன்ன வார்த்தை அது. ஏசப்பா எனக்கு சீடர்கிட்ட மட்டும் இதை சொல்லலை, இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஏனென்றால் அந்த வாழ்ந்த மக்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க, பரிசர் இப்படி தான் வாழ்ந்தாங்க, சதுசர் இப்படி தான் வாழ்ந்தாங்க, மருந்தாளிசர் இப்படி தான் வாழ்ந்தாங்க, தலைமை குரு இப்படி தான் வாழ்ந்தாங்க. அவன் என்ன பாவனை பண்ணிக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது வாய் வாழைப்பழம் கை கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. வாய் வாழைப்பழம் பேசும்போது அறிவுரை சொல்லுவான் பாருங்க, அப்படியே தேனொழுக பேசுவான். ஆனால் அதை செய்யும் சொல்லும்போது கை அரிக்கும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, திருக்குறள் வார்த்தை இது. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்ய. ஈஸியாக சொல்லுவான், ஆனால் இவன் நடக்க மாட்டான். ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்போம், மற்றவங்களை நோக்கி நீ தீயவன், தப்பு செய்கிற இல்லையா, நீ அது பண்ண நீ சொல்லாத. ஏனென்றால் நீயும் அப்படி தான் இருக்கிற. உன் கண்ணிலே மரக்கட்டையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவன் உன் கண்ணில் தூசி இருக்குது எடுத்து விட்டோமா, பேசாத. உன் கட்டில் இவ்வளோ பெரிய மரக்கட்டையை வச்சுருக்கே, அவன் கண்ணில் தூசி எடுக்க போகிறான், அவன் பார்த்துக்குவான். நீ கெட்டவன், நீ திருப்பி சொல்லாது, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்ல வார்த்தை இதுதான். இது ரோமையர் 3:23 வாசி பார்க்கணும். நாம் ரோமையர் 3:23 நாம் ஏன் மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்லணும்? நாம் ஏனென்றால் நாமே குற்றவாளிங்க தான். பவுலுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். மற்றவர்களை தீர்ப்பிடும் அதிகாரம் ஆண்டவருக்கு கூட, அவர்கிட்ட விடு, அவர் பார்த்துக்குவார் அனைத்தையும். நீ மற்றவங்களை தப்பால நீ சொல்லாது, நீ உனக்கான பாதையில் நேரிய பாதையில் நடந்து போ. நீ உன் வாழ்க்கை நேரிய வழியில் நடந்து போ. அடுத்தவர்களை தீர்ப்பிட்டு நீ எப்படி இப்படி மற்றவங்களை குற்றம் குறை நீ சொல்லாதே. சீராக் அகமம் 11:7 இவ்வாறு சொல்லுகிறது, தீர ஆராயாமல் குற்றம் சுமத்தாதே, முதலில் சோதித்து அறி, பின்னர் இடித்துரை. உன்னை பார்த்தவொடனே தப்பு செய்ய சொல்லாத, தீர விசாரிச்சு. எவ்வளோ விஷயம் தெரியுமா? அதனால மற்றவரை குற்றவாளி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒருவரை தீர்ப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டு சொல்ற மிக முக்கியமான வார்த்தையாக தான். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட அபிரகாம் வாழ்வாங்கு வாழ்ந்தார், அவரே ஆசையாக விளங்கினார். ஆண்டு வார்த்தை பாருங்க, அபிரகாம் உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன், உன்னை வாழ்த்துவோரை நான் வாழ்த்துவேன், என் ஆசையை ஃபுல்லாக உனக்கு கொடுப்பேன், நீயே ஆசையாக விளங்குவாய், நீயே ஆசீர்வாதம். நீ யாருக்கெல்லாம் ஆசை கூட அவங்க ஆசை கூறுவோம். நான் ஆண்டவருக்கு ஏன் அபிரகாம் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறாமல் அப்படியே வாழ்ந்தார். அவருக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்தது. இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? நாமும் விசுவாசத்தோடு நேரிய உள்ளத்தோடு ஆண்டவர் காட்டிய பாதையில் அபிரகாமை போல் நாமும் பயணித்தோம் என்றால் நமக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார். அபிரகாம் உன்னை சவிப்ப நான் சவிப்பேன், ஆண்டவர் துணை இருப்பார். ஆண்டவர் முன்பு யார் நிற்க முடியும் சொல்லுங்க அப்போ? ஆண்டவருடைய கரம் நம்மை சுற்றி சூழ்ந்து பாதுகாக்கும். எப்பொழுது அவர் சொன்னபடி கேட்டு நடந்தார். ஆண்டவர் வார்த்தை கேட்கறது ரொம்ப ஈஸியா? கஷ்டம்தான். இடுக்கமான வாயில் தான், சிலுவை தான். இந்த சிலுவையை சுமந்து கூட என்னை பின்பற்றணும் ஏசப்பா சொன்னார் இல்லையா? கஷ்டம்தான், இடுக்கமான வாயில் தான். ஆனால் தீமைக்கான வாயில் பெருசு, அது சொல்றது விண்ணகத்துக்கான வாயில் குறுகியது தான். நீ கஷ்டப்பட்டு முயன்று என் பாதை பின்பற்றி நீ வா, என் வார்த்தை பின்பற்றி நீ வா, உனக்கு மகிழ்ச்சி என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்களிப்பார். சகோதரர், நாம் பிறரை குற்றவாளின்னு சொல்லாமல் நாம் நேரிய பாதையில் சென்றால் அவருக்கு நமக்கு கிடைத்த ஆசி நமக்கும் கிடைக்கும்.